இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, அழகான வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கூக்குரல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய பெயரை வைத்து ஆண்டவர் இவ்வாறுதான் கேட்கிறார். அன்பான மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. உன்னுடைய சத்தத்தை, உன்னுடைய அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். காலை வேளையிலே அழுது கொண்டிருக்கிறீர்களா? நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆறுதலற்ற நிலைமையில இருக்கிறீங்களா? கூக்குரலின் சத்தத்தை ஆண்டுடைய சமூகத்துல தொனிக்கப்பட்டு நீ ஜபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிற விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற அந்த இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாரும் இந்த நாளிலே நம்ம நீங்க வாசிங்க வீட்டுல போய். இந்த 21வது அதிகாரத்துல பார்க்கும்போது, இப்பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயதாகிறது. சாராள் கர்ப்பம் தரித்து குமாரனை பெற்றாள். குமாரனுக்கு ஈசாக்கு என்று சொல்லி பெயரிட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னபடியே சாராளை நகைக்க பண்ணினான். இப்பொழுது சாராளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்க, சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதுல அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்று சொல்லி அவள் சந்தோஷப்படுகிறதை பார்க்க, தேவனனை நகைக்க பண்ணினான் என்று சொல்லி அவள் ரொம்ப சந்தோஷமா சொல்றான். சொல்லிட்டு அங்க பாருங்க, உங்க வீட்டுல ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே குதூகலம், கொண்டாட்டம். ஆனா அங்க நடந்தது பார்க்கும்போது, ஆகார் என்கிற அந்த அடிமை பெண்ணி மகனாகிய இஸ்மவேல் சின்ன பிள்ளைங்கதான். ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன், ஆபிரகாம் எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பிரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண். பாருங்க, அவன் என்ன சின்ன குழந்தை, ஏதோ அவன் சிரிச்சானா பரியாசம் பண்ணுகிறது என்று சொல்லி இருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறதை சாராள் பார்த்து விட்டார். அன்பான தேவ பிள்ளையே, உடனே சாராள் போய் ஆபிரகாம் இடத்துல சொல்றா, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தை. அன்பான தேவ பிள்ளையே, ஒரு நாளிலே குழந்தை இல்லை என்று சொன்ன போது ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்தது இந்த சாராள் தான். இப்பொழுது அவளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவளையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். அன்பான தேவ பிள்ளையே, ஈசாக்கோட இவன் சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக ஆபிரகாம் இடத்துல சொல்லிவிட்டார். அந்த வார்த்தைகள், தன்னுடைய மகன் இஸ்மவேலும் அவருடைய மகன் தானே, ஆபிரகாமுடைய மகன் தானே. அவருக்கு அந்த வார்த்தை மிகவும் வேதனையா இருந்தது, துக்கமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியம், அநேக நேரங்களிலே நம்மளையும் குறித்து அநேக பேர் பல வேதனையான வார்த்தைகளினால் சொல்லும் போது நம்முடைய இருதயங்கள் ஒருவேளை துக்கமா இருக்கலாம். பிரியமான இந்த காலை வேளையில அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்யூஷனை தருகிறார். அவர் ஆறுதல் அளிக்கிற தெய்வம் என்று. அன்பான தேவ பிள்ளையே, துக்கமாக இருந்தது. அதனால உடனே என்ன பண்றாரு, உடனே ஆண்டவரும் சொல்றாரு, சாராள் சொன்னது குறித்து நீ ரொம்ப யோசிக்காத, நீ அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே பாருங்க, நான் அவனையும் ஆசிர்வதிப்பேன், அவனிடத்திலும் சந்ததி விளங்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு துருத்தி நிறைய தண்ணி எடுக்கிறார். பாருங்க, வீட்டை விட்டு துரத்தி அனுப்புகிறாங்க. ஒரு துருத்தி தண்ணீர் போதுமா? போதவே செய்யாது. ஒரு துருத்தி நிறைய தண்ணீர் எடுத்து அவளுடைய தோளின் மேல வைத்து பிள்ளையை அவ கையில ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தார். அன்பானவர்களே, இதை வாசிக்கும் போது உண்மையாவே மனம் வேதனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு ஒரு வேதனையான அந்த ஆகார் அவளுடைய சூழ்நிலை மேல நீங்க சென்று அதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. எவ்வளவு அங்கலாய்ப்பா இருந்தது. ஒரு அடிமை பெண், நிராகரிக்கப்பட்ட சூழலமே. பாருங்க,
வேதனையோடு அந்த துருத்திய தோளின் மேல சுமந்துட்டு தன் பிள்ளைய ஒரு கையில பிடிச்சிட்டு வனாந்தரத்திலே போய் பெயர் சபால அலைந்து திரிந்தாள். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே எல்லாராலும் துரத்தப்பட்ட நிலைமையிலே கண்ணீரின் அனுபவத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறா, தனிமையான சூழ்நிலைமையில, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைமையில நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவள் அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்துச்சு. மனிதர்கள் ஆபிரகாமுக்கு நினைச்சா என்னெல்லாமோ கொடுத்து விட்டுருக்கலாம். ஒருவேளை சாராள் அதற்கு தடையா இருந்திருப்பாளா இருக்கும். என்ன இருக்கட்டு பிரியமானவர்களே, அவளுடைய இருதயத்தின் வியாகுலம், அங்கலாய்ப்பு, வனாந்தரத்தில் நின்று அழுகிற அந்த கண்ணீர் ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவா இருக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு முக்கியமான வார்த்தை பிரியமானவர்களே. தண்ணீர் செலவழிந்துட்டு பிள்ளை இப்ப தண்ணி கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியல. பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுச்சு. அன்பான தேவ பிள்ளையே, தன்னுடைய பெற்ற மகன் தண்ணீர் இல்லாமல் செத்து போயிருவானோன்னு அங்கலாய் கவலை கண்ணீர் செடியின் கீழே போட்டுச்சு. பிள்ளை சாகிறதை அவ்வளவு ஒரு அழுகை, சாகிறதுக்கு ஏதுவான அழுகை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவங்களே, அவ்வளவு ஒரு அழுகை. அந்த அழுகை அவளால் பார்க்க முடியல. ஓடி போய் அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். வார்த்தை சொல்லுகிறது, சத்தமிட்டு அழுதாள். அன்பான தேவ பிள்ளை, யாரும் இல்லாத நேரத்திலே, தனிமையான நேரத்திலே சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? உன் அழுகைக்கு முடிவு உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அந்த சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை மாத்திரமல்ல, ஆகார் அழுதாள் அல்லவா, அவளுடைய சத்தத்தையும் சேர்த்துதான் ஆண்டவர் கேட்டு உடனே தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரே என்று கூப்பிடுகிறார். ஆகாரே என்று கூப்பிட்டால் என்ன அர்த்தம்? அவளுடைய சத்தம் கேட்கப்பட்டது என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, ஆகாரே என்று கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்ட அந்த காலை வேளையிலே பயந்து கொண்டிருக்கிற உன்னுடைய சூழ்நிலைமையிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற, பயப்படாதே, தேவன் உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதீங்க. என்ன சூழ்நிலைமையா இருக்கட்டும், சூழ்நிலைமை கொடிதானதா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ அழாதபடிக்கு உன்னுடைய கண்களை காத்துக்கொள், உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் இந்த காலை வெளியில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அவா பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீ அழாத, அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அப்போ பாருங்க, உடனே ஆண்டவர் அவளுடைய கண்களை திறக்கிறார். அவளுக்காக ஒரு துறவு தன்னுடைய கணவனாரால் துரத்தி விடப்பட்டாள், நிராகரிக்கப்பட்டாள். ஒரு துருத்தி தண்ணீர் தான் கொடுக்கப்பட்டது, உலகத்தின் மனிதனால் துருத்தி தண்ணீர் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீரூற்று துறவு, என்றென்றைக்கும் ஊறுகிற துறவு. அவ வாழ்நாளெல்லாம் அவளுடைய பிள்ளையை குடித்து அந்த இடத்துல ஜீவனம் பண்ணும்படியா துறவை ஆண்டவர் கட்டளையிட்டா. ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்கள் உன்னை ஏளனமா அப்படி லைட்டா உன்னை எடை போடலாம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல பிரியமானவர். உன்னுடைய கண்ணீரை பார்த்து உனக்கு வாழ்நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அந்த துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்து அவர்கள் அந்த வனாந்தரத்திலே வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய அழுகையை ஆண்டவர் கேட்கிறார். கவலைப்படாதுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம எல்லாருடைய அழுகையும் அவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்க, அந்த அபிமலேக் என்கிற அந்த மனிதன் ஆபிரகாமை பார்க்கும்படியாய் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறா, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அபிமலேக் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையை, 2 காரியங்கள். ஒன்று, ஆண்டவர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். இன்னொன்று, நாம் செய்கிற காரியங்களில் எல்லாம் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, அந்த வேறு தேசத்துல இருக்கிற அந்த அபிமலேக்கு, எகிப்து தேசத்துல இருந்த அபிமலேக்கு ஆபிரகாமை தேடி வந்து, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் மனிதர்கள் நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறார்களா? வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களா? என்று இந்த காலை வேளையில சிந்தித்து பார்த்து, நம்முடைய வாழ்விலே குறைகள், குற்றங்கள் இருக்குமே, ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை அறிக்கையிட்டு நாம் நிச்சயமாகவே ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு முக்கியமான காரியங்கள் ஒரு 4. அழுகையை கேட்ட தேவன், நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை மேல் கிருபையை கொடுத்த தேவன், பயப்படாதே என்று ஆறுதல் படுத்தின தேவன், கூக்குரலின் சத்தத்தை கேட்ட தேவன். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு, அழுகையை கேட்டு, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதிலை தருவா. கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாள் முழுவதும் தியானிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வா.